கேட்டீங்கன்னா அந்த மால்ல இருக்க எல்லா கடையும் புக் பண்ணி கூட கொடுப்பேன். காசு மட்டும் நீங்க எல்லாம் கொடுத்துருங்க. ஏங்க நான் உங்களோட பிளாக்கா இருக்கேன்லையா? நீங்க யாராவது கெஸ் பண்ணீங்களா? ஐ லவ் யூ. பொன்னால நான் துடிக்கிறேன் ராப்பகலா நினைச்சு. சரி எடுத்துக்கலாம்ல. போச்சு 40 ஆர்டர் பண்ணீங்களா? விடுஞ்சாச்சு. எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டீங்கல்ல? இல்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணீங்களா? அதடி ஒன்னு சொல்லுவேன், கோச்சிக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா? இருக்காங்களா? என்ன சொன்னீங்க? கமிட்டடா நீங்க? சரி பரவாயில்ல. பரவாயில்ல. இருந்தாலும் நான் இவ்வளவு நேரம் வந்து அங்க நின்னுட்டு இருந்தேன். அப்போ வந்து உங்களை பத்தி நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். என்னெல்லாம் யோசிச்சேன்னு மட்டும் சொல்லிடலாமா? பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்கு? எதுவும் பாய் ஃப்ரெண்ட் கோச்சிக்க மாட்டாங்கல்ல? ஏன்னா அழகா ரசிக்க சொல்லி வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. நிஜமாக ரசிக்காம விட்டாதானே தப்பு. வந்து நான் என்ன நினைச்சேன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் வீட்டுல போய் எனக்கு தூக்கமே வராது. இப்ப எனக்கு அங்க இருக்கிறப்ப உங்க கண்ணு அழகா இருக்குன்னு தோணுச்சு. ஆனா சொல்லலைன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். பக்கத்துல இருந்து பாக்குறப்போ நீங்களே அழகா இருக்கீங்கன்னு தோணுது. ஸ்மைல் அழகா இருக்குங்க. அந்த ஸ்மைலுக்கு நடுவுல இந்த பொட்டு இருக்குல்ல, அற்புதமா இருக்கு. சாண்டா கிளாஸ் தெரியும்ல? சாண்டா கிளாஸ் வந்து எனக்கு ஏதாவது ஒரு பிரசன்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? உங்க பேர் என்ன? நிக்கிதா வேணும். சும்மா வரேன். ஐ திங்க் நிக்கிதா. நீங்க இந்த லவ் டுடேல கூட வருவீங்கல்ல? ஆமாங்க, அதை விட நீங்க அழகா இருக்கீங்க. சாரி கேட்ட தெரியுமா? சாரில நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க தெரியுமா? வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வந்து நீங்க சாரி கேட்டு என் பக்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு குட்டியா ட்ரீம் 1 நிமிட்ல உங்களை பார்த்த உடனே டப்புன்னு வந்துருச்சு. கண்டிட்டும் அப்பதான் யோசிச்சேன், உங்ககிட்ட டைம் மிஷின் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லன்னா நான் எப்படி உங்களை என்னோட ஃபியூச்சர்ல பாத்திருப்பேன். என்னோட ஃபியூச்சர்ல நீங்க இருந்தீங்க தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட நான் வந்து லவ் பண்றதால உங்களுக்கு பிரச்சனை. நீங்க பண்ண வேணாம், நான் மட்டும் ஒன் சைடா பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன் சைட்ல ரொம்ப பிடிக்கும். வேண்டாமா? ஏன் நான் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க எங்கேயாவது போறீங்கன்னா நான் தூரத்துல இருந்து உங்களை மட்டும் பாத்துப்பேன். வேற எந்த கண்ணும் உங்களை பாத்துக்காம என்னோட திருச்சி போவீங்களா? எந்திரிச்சு போயிருவேன். நீங்க வீட்டுக்கு போயிருவீங்களா? ஆக்சுவலி ஊர்ல கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வாட்ச்மேனா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹஸ்பண்டா கூட ஜாயின் பண்ணிப்பேன். ஏங்க நான் உங்களோட பிளாக்கா இருக்கேன்லையா? அப்படி இல்லைல்ல. எனக்கு வந்து என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு வந்து எப்படி கண்ணு இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி உங்க கண்ணு இருக்குங்க. உங்க கண்ணு வந்து என்கிட்ட நிறைய சொல்லுது. உங்க கண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத வந்து பிடிக்கலையா? ஆக்சுவலி என் காது வந்து உங்ககிட்ட ஒரு 3 வார்த்தையை கேட்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கு. நீங்க யாராவது கெஸ் பண்ணீங்களா? ஐ லவ் யூ. என்ன திருச்சி வீட்டுக்கு கேட்டதில்லாம? வீட்டுக்கு போனா பிரச்சனை ஆகுமா? நீங்க வந்து ஓகே சொல்லுங்க. வீட்டுல ஒத்துக்கலன்னா டைரக்டா போய் காலையில விழுந்துடுறேன். எப்படியாவது என்ன வந்து நிக்கிதாக்கு கட்டி வச்சிருங்க. பாருங்க, இந்த மால்ல வந்து நிக்கிதா கிட்டதான் நான் இருக்கணும்னு வந்து நீங்க எங்க போனாலும் மேக்னெட் மாதிரி பக்கத்துல வருவேன். என்னோட லைஃப்லயே வந்து ஒரு விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். என்னோட லைஃப் பார்ட்னருக்காண்டி என்ன வேணாலும் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு துணி துவைக்கணுமா? நான் துவைச்சு தரேன். சமையல் பண்ணணுமா? நான் பண்றேன். குக் சாப்பிடணும். உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்னு சொல்லுங்க. யூடியூப்ல பார்த்து அது கத்துக்கிறேன். இல்ல இப்போ என்ன வேணும்னு சொல்லுங்க.
கேட்டீங்கன்னா அந்த மால்ல இருக்க எல்லா கடையும் புக் பண்ணி கூட கொடுப்பேன். அதான் வேணும். காசு மட்டும் நீங்க எல்லாம் கொடுத்துருங்க. இல்ல நான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்காண்டி ஒரு நாள் சம்பாதிச்சு இந்த மால் என்ன எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. இதை விட இந்த மால்லே விலை மதிப்பு அதிகமா இருக்கிறது என் பக்கத்துல இருக்காங்க. உண்மையில உங்களோட வேல்யூ புரியல. நிக்கிதாவோட வேல்யூ உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியல. அவங்க கண்ணை பாருங்க, என்ன தெரியுது? வேல்யூ தெரியும், காதல் தெரியுதுங்க. அவங்களுக்கு என்ன இஷ்டம்? உனக்கு எந்த இஷ்டம்? உதவ ஆளு கிடைச்சிட்டா என்ன பிடிக்கும்? சொன்னதே வேதம் ஓ, என்னதான் பிடிக்குமா? ஏங்க என்ன இதனாவே ஏங்க அப்படி பண்ணீங்களா? கியூட்டா இருந்தது, பண்ணுங்க. பொண்ணுங்களுக்கு வந்து டைம் எடுத்து ப்ரப்போஸ் பண்ணாதானே பிடிக்கும். 1 வருஷம் இல்ல 2 வருஷம், எவ்வளவு வருஷம் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுன்னு சொல்லுங்க. வேண்டாம், வெயிட் பண்ண வேணாம். பாய் ஃப்ரெண்ட் இருக்குதா? பாய் ஃப்ரெண்ட் வச்சுப்பாங்களா? நான் இங்க வச்சுக்கிறேங்க. நான் எப்போ வந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கேன் உங்க லைஃப்ல? இன்னைக்கே ஒரு சயின்டிஸ்ட பிடிக்கிறேன், டைம் மிஷினை கண்டுபிடிச்சு 3 வருஷம் முன்னாடி போய் அவங்கள கரெக்ட் பண்றேன். அப்போ ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லணும். ஏன்னா நான் இப்போ வந்து எங்க வீட்டுல இருந்து உண்மையை சொல்லணும்னா வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டேன். கட்டுனா நான் வந்து கேரளா பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்கிறேன். ഇവിടെ വേറെ കേരള வேற பெண்கள் இருக்குதா? ஆனா என் மனசு நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேங்க. ஹார்ட் பீட் வந்து இப்போ ஃபுல்லுமே நிக்கிதானே பீட் ஆகுது. நீங்க சிரிச்சீங்க தெரியுமா? நீங்க சிரிச்ச உடனே ஹார்ட் கொஞ்சம் பீட் ஆகுற மாதிரி இருக்குது. ஐ திங்க் உங்க ஸ்மைலாலதான் ஹார்ட்டே பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லோகம் தீரில் அதனால யார் என்ன சொன்னாலும் உங்க ஸ்மைல மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆக்சுவலி உங்க பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க, நிக்கிதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு. நினைச்சு அவங்ககிட்ட சொல்லுங்க, பாய் ஃப்ரெண்ட்டா இல்ல வீட்டுல சுத்தி போட சொல்லுங்க. ஏன்னா நான் அவங்க ரொம்ப கண்ணு வச்சிட்டேன். விடிஞ்சாச்சு நீங்க கோச்சிக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ ரொம்ப கியூட்டா இருக்கு. உங்க கண்ணை பார்த்துட்டு இங்கே உட்காந்துடலாம்னு தோணுது. காதடி ஒண்ணும் இல்ல, அங்க ஒரு பையன் கேமரா வச்சிருக்காங்க. അഭിനയിക്കണല്ലേ? ஐயோ சும்மா ஒரு சின்ன வீடியோ, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து பேசினா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? போகுது வா இந்த வீடியோ மட்டும் போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு இது கோவம் இல்லை. ஆனா நான் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. അതിപ്പോ മനസ്സിലായി. உசுரா எனக்கு டைம் மிஷின் இருந்திருந்ததுன்னா சீரியஸா வந்திருக்குங்க. போகுது வா ஒரு 5 வருஷம் கழிச்சு இனி நிக்கிதாவும் நீங்க பார்க்கலாம். கை மேல மழையை போல எல்லாரும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னாதான் நிக்கிதா மாதிரி ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க. ஜிங்கிச்சா இப்போ எனக்கு கிடைச்சிருக்காங்க, நீங்க யாரும் பார்க்காதீங்க, மறைச்சுக்கோங்க, பார்க்காதீங்க. போங்கடா. ஜிங்கிச்சா மாநாட்டி பத்தி தலை